ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரி செய்கிறதுக்கு அதிகமான நேரமும் தேவைப்படாது. சட்டுன்னு சுலபமாக ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இதை வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். ரொம்ப அதிகமான நெய்யும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க இந்த கல்யாண வீட்டு கேசரியை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய்யும் நல்லா உருகி வந்துடுச்சு. இதில் 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கணும். இந்த முந்திரி பருப்பு ஒரு பொன்னிறமாக செவந்து வரணும். அதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா முந்திரி பருப்பை வறுத்து விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை வறுத்திங்கன்னா சட்டுன்னு முந்திரி பருப்பு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் கூடுதலாக வச்சு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். இப்போ முந்திரி பருப்பும் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 20 உலர் திராட்சையை சேர்த்துக்கங்க. இப்போ இந்த உலர் திராட்சையும் நல்லா நெய்யில் வறுத்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பலூன் போல் உப்பி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இந்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் வெளியில் எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ உலர் திராட்சையும் நல்லா பலூன் போல் உப்பி வந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பு உலர் திராட்சை ரெண்டையுமே ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்பொழுதைக்கு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்தெடுத்த அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து இந்த நெய்யில் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு கேசரி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் மற்றது எல்லாத்தையுமே அளந்து சேர்த்துக்கணும். ரவையை நெய்யில் சேர்த்த பிறகு நல்லா இந்த ரவையை நெய்யிலே வறுத்து விட்டுக்குங்க. ரவை வறுபட்டு நல்லா மணலாக தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். ரவையை வறுக்கும் போதுமே ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. அப்போ தான் ரவை ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு வறுபட்டு வரும். இப்போ ரவையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுட்டேன். இப்போ ரவை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மணலாக பிரிஞ்சு நமக்கு வறுபட்டு வந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்து ரவையை வேக வச்சுக்கணும். அதுக்காக நான் இப்போ ரவையை எந்த கப்பால் அளந்து சேர்த்தனோ அந்த கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சு வந்த பிறகு தான் இந்த ரவையில் சேர்க்கணும். தண்ணியை நல்லா சூடாக சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து ரவை நல்லா அந்த சூட்லேயே வெந்து வந்துடும். கேசரியும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொதி தண்ணியை சேர்த்ததுமே நல்லா ரவை வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவை கட்டிப்பட விடாமல் நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ரவை வந்து ஈஸியாக கட்டிப்பட்டு போயிடும். அதே சமயத்தில் நல்லா கொதித்த தண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கேசரி செய்யும்போது எப்போதுமே சரியான அளவு தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு கேசரி வந்து ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டாக வரும். 1 பங்களவுக்கு ரவை எடுத்திங்கன்னா அதே பங்களவுக்கு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது கேசரி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். தண்ணியோட அளவை குறைச்சி சேர்த்துட்டிங்கன்னா கேசரியை நீங்கள் நல்லா கலந்து விடும்போது ரவை அங்கேக்கங்கே கட்டியாக இருக்கும். அப்புறம் கேசரியோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், ரவையில் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ரவை வந்து உறிஞ்சி இந்த ரவை சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. ரவையை அடிப்பிடிக்க விட்டுறாமல் நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் கூட சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ சுகரை சேர்த்து நல்லா ரவை கூட கலந்து விட்டுட்டே இருங்க.
இந்த சுகர் மெல்ட் ஆக ரவை பார்த்தீங்கன்னா தண்ணியாக வரும். இந்த சுகரோடு சேர்த்து ரவையும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ரவையை மட்டும் கட்டிப்பட விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் மெல்ட் ஆகி ரவை பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாகி வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கேசரியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விடாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி கலந்து விடும்போது ரவை நல்லா வெந்து பாருங்கள் குட்டி குட்டி பபிள்ஸாக வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதில் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் தான் கேசரி பவுடர் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலர் சேர்க்குறா இருந்தாலும் ஆரஞ்சு கலர் சேர்க்குறா இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலர் பவுடரை அப்படியே சேர்க்காம கொஞ்சம் தண்ணி கலந்து அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கலர் ரவையில் எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி கலந்து வரும். பாருங்கள் இப்போ கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரவையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த கேசரியை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு வறுக்கும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தேன். இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். மொத்தமாகவே 4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். கடைசியாக நெய் சேர்த்து கலந்து விடும்போது நமக்கு வந்து கேசரி நல்ல மணமாகவும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக நெய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தமாகவே 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். கேசரி வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு உலர் திராட்சை 2ஐயும் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக டுட்டு ஃப்ரூட்டியும் இது கூட சேர்த்துக்கிறேன். பெரும்பாலான கல்யாண வீட்டுகளில் கேசரி செய்யும்போது இந்த டுட்டு ஃப்ரூட்டியும் சேர்த்துருப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க டுட்டு ஃப்ரூட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக சூப்பராக கேசரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கேசரி சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம சேர்த்த நெய் கூட பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு கேசரி நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டு கேசரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.